குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாள். வாருங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். உங்களில் நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்படுவதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களில் சிலருக்கு இது அதிகாலையாக இல்லாவிட்டாலும், வேறொரு நேரமாக இருந்தாலும், எதிர்பாராத வேளையாக இருந்தாலும், அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீர்கள் என்று நீங்கள் தெரியப்படுத்துகிறதன் அடிப்படையில் நான் இன்னும் அதிகமாய் தேவனை துதிக்கிறேன். அதனால்தான் தவறாமல் இந்த அனுதின தியானத்தை நாம் தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். தினந்தோறும் ஒரு சிறிய செய்தியோடு கூட உங்கள் மனதிலே தேவனை குறித்ததான சிந்தையை உருவாக்கி அதை நீங்கள் நாள் முழுவதும் தியானிக்கும் விதத்தில் இந்த அனுதின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் ஒருபோதும் இந்த அனுதின தியானத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தெரிவிக்காமல் இருப்பீர்கள் என்றால் 8939801234 என்ற நம்பருக்கோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கோ தெரியப்படுத்துங்கள். அதேபோல இன்னும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது இன்டிமேஷன்ஸ் வந்து கொண்டே இருப்பதனால் எல்லா செய்திகளையும் கேட்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். வாருங்கள் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைகளை உம்முடைய பாதப்படியிலே ஊற்றுகிறதற்கும், ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் உம்மிடத்திலே முறையிடுகிறதற்கும், உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிறீங்களாங்க? நேற்று வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகை, அநேகர் அதில் பங்கெடுத்திருப்பீர்கள். ராத்திரி முழுக்க ஜெபித்திருப்பீர்கள். அநேக நேரம், அதாவது மிட் நைட் வரைக்கும் ஜெபிக்கிறோம். அப்ப இன்னைக்கு காலையில் எழுந்து ஜெபிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அந்தந்த நாளின் பக்தி அந்தந்த நாளுக்கு. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஒரு வாரத்துக்கு தேவையானதை பொழியலைங்க. அன்றன்றைக்கு தேவையான மன்னாவுக்காக அன்னன்னைக்கு அவங்க காலையில் எழுந்து முழங்கால் போட்டு அங்கே பொழியப்பட்டிருக்கிற அந்த மன்னாவை பத்திரமா எடுத்து பாத்திரத்தில் வைத்து ஆண்டவர் சொன்னபடி அன்றைக்கு தேவையான மன்னாவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த மாதிரி தான் அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, தேவனுடைய செய்தியை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை நாம் தியானித்து சேர்த்து கொண்டு திருப்தியாய் புசித்து ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட வேண்டியது அவசியம். ஆமாங்க, சில நேரங்களில் நாம மணிக்கணக்கா ஜெபிப்போம். நல்லதுதான், அவசியமானதுதான். பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிற போது சில நேரங்களில் ஆண்டவரைப் போலவே ராத்திரி முழுவதும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மணிக்கணக்காக ஒரு சமூகத்திலே மன்றாட வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு சுருக்கமான ஜெபமும் கூட கற்றுக்கொள்ளணும். கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்முடைய தேவையின் அடிப்படையில் ஒரு சத்தத்தோடு கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் வெளிப்படும். யோசனை பண்ணி செய்கிற ஜெபத்தை காட்டிலும், மணிக்கணக்கா செய்கிற ஜெபத்தை காட்டிலும், அவங்க இவங்க சொல்றதை கேட்டு ஏறெடுக்கிற ஜெபத்தை காட்டிலும், உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம் போதுங்க ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருவதற்கு. அப்பப்போ சுருக்கமான ஜெபத்தோடு கூட நாள் முழுவதும் ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியத்தில் இருப்பது நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம். ஜெபம் அப்படின்னா மனிதர்கள் பார்க்கும்படி நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிற பரிசேயர்களைப் போல் இல்லாமல், நாம் தேவனுடைய பார்வைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பாட்டு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். 11வது வசனத்திலே, பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஜெபத்தில் என்னென்னவோ சொல்றான். பெரிய விஷயம், நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாக காணிக்க கொடுக்குறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இவன் மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு அவன் செய்கிற அந்த ஜெபம் நீண்ட ஜெபமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தது போல அங்கே இல்லை. ஆனால் அங்கேயே ஒரு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அவ்வளவுதான், பினிஷ்.
அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். சுருக்கமான ஒரு ஜெபம். அந்தந்த சமயங்கள் நம்முடைய தவறுகளை குறித்து நாம, தேவனே உம்மை துக்கப்படுத்திட்ட ஆண்டவர், என்ன மன்னிங்க, எனக்கு இறங்குங்க. இறங்குதல் என்றால் அருகதையற்றவர்களுக்கு கூட இறங்குவது, மன்னித்துயர்த்துவது. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. இந்த மாதிரி சுருக்கமான ஜெபம் எத்தனையோ இருக்குங்க பைபிள்ல. அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால், அந்தந்த சந்தர்ப்பத்திலே அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்வதனாலே சகாயம் பெற்றுக்கொண்டு, இவ்வளவோ நேர்த்தியாய் ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு நாளிலே ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்னாலே வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு கருணை காட்டுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவளை பரிசோதித்தாரே தவிர, ஒரு கட்டத்தில் இருந்து அவளிடத்துல சொல்கிறார், நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்காக கிடவது. ஒரே ஒரு ஜெபம், எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அதே போல சிலுவையிலே ஆண்டவர் பக்கத்தில் இருந்த அந்த கள்வன், அவன் ஒரு குற்றவாளி தாங்க. அதனால ஒரு சின்ன ஜெபத்தை பண்றான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். 1.5 மணி நேர பிரார்த்தனை இல்லைங்க, உபவாச ஜெபமும் இல்லைங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். அவ்வளவுதாங்க. நீ இன்று என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் தந்தார். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு இறங்கும். அநேக வேளையிலே தாவீது இப்படி ஜெபிப்பான், ஆண்டவரே என்னோடு கூட இருங்க, ஆண்டவரே என் கூட வாங்க. நீங்க வெளியே போகும்போது, அல்லது வேலைக்கு போகும்போது, அல்லது ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது, ஆண்டவரே எனக்கு துணையா வாங்க, என் கூட இருங்க என்று செய்கிற ஜெபம் ஒரு வார்த்தை ஜெபமாக இருந்தாலும் கூட விசுவாசத்தோடு செய்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கும்போது ஆண்டவர் கட்டாயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு துணையாருங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளுங்க. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல சில பக்தர்கள் என்ன ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை எழுப்புங்க, ஆண்டவரே என்னை எழுப்புங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாத்து என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே என் கையை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்க. பேதுரு நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு தண்ணீரின் மீது நடந்து வந்த போது அவரை பார்த்து சீஷர்களெல்லாம் கூட பயந்து அவேஷம் என்றார்கள். நானே பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொன்ன போது, நீரே என்றால் நானும் தண்ணீரின் மீது நடந்து வருவதற்கு எனக்கு உதவ வேண்டும்னு பேதுரு சொன்னான். சரி வா என்ற உடனே அவன் நடந்தான். பேதுரு தண்ணீரின் மீது நடந்தான். ஆனால் காற்றை பார்த்த உடனே பயந்து மூழ்கி போக போனான். இப்படி மூழ்கி போகிற வேளையில மறுபடியும் அவன் சத்தம் போட்டான், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆனால் நீரே ஆனால், இந்த ஆனால் எல்லாம் அதான் சில நேரங்கள் நம்ம கூட ஜெபம், நீர் இருப்பீரானால், உமக்கு வல்லமை இருக்குமானால், மால் செய்ய முடியுமானால். இந்த அநேகர் தங்கள் ஜெபத்திலேயே அவங்களுடைய அவிசுவாசத்தை வெளிக்காட்டுவாங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலன்னா அந்த ஜெபம் தேவனிடத்துக்கு போய் சேராதுங்க. ஆனால் விசுவாசத்தோடு கூட ஒரு சின்ன வார்த்தை கூட, மூழ்கி போகும்போது அங்க வேற வழியே இல்லை, நீரே ஆனால் அப்படிலாம் சான்ஸ் இல்லை. கவனிங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்ற உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று அவனை கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு துணையாயிரும், ஆண்டவரே என்னோட கூட வாரும், எனக்கு இறங்கும், ஆண்டவரே என்னை மன்னியும். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஜெபங்கள் தான். ஆனாலும் நீ எப்பொழுது உண்மையாய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறாயோ, அதாவது ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீ செஞ்ச தப்பெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீ உண்மையாகவே உன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவாய் என்றால் உன் வாழ்க்கையில செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய தாராளமான மனதை உடையவர். அவர் மன்னிக்கிறதற்காக விருப்பத்தோடு இருக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஜெபங்களை கத்துக்கணுங்க. நீண்ட ஜெபங்கள், அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தில் அல்லது கதவை பூட்டிக் கொண்டு நீ செய்கிற அந்த தனி ஜெபம், குடும்ப ஜெபம் அல்லது விசுவாசிகளோடு சேர்ந்து செய்கின்ற ஜெபம், இதெல்லாம் மணிக்கணக்காக செய்யலாம். ஆனால் நாள் முழுக்க அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல, ஒருவேளை நமக்கு அனுகூலம் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல கூட சுருக்கமான ஜெபங்களை நாம் செய்தால் வலம் இடப்புறம் சாயாதபடி, இடறி விழாதபடி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு துணையா வாங்க, ஆண்டவரே என் கூட வாங்க, ஆண்டவரே என் கரத்தை பற்றிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ ஜெபம் இருக்குங்க. ஆண்டவரே என் கண்களை திறங்க, ஆண்டவரே எனக்கு வழியை காண்பீங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். சுருக்கமாக உனக்கு இருக்கிற தேவையின் அடிப்படையில், இருக்கிற பிரச்சனை அடிப்படையில் ஒரு வார்த்தையை அந்த ஜெபமாக நீ செய்வாய் என்றால், உண்மையாய் நீ விண்ணப்பம் பண்ணுவாய் என்றால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ ஜெபிப்பாய் என்றால், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசிப்பாய் என்றால், உடனடியாக ஆண்டவர் பதில் தருவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து காலம் என்கிற போது ஏதோ பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆக போகுது, அப்படி எதிரில் நமக்கு கண்ணுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் நடக்கும் நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல, ஐயோ அந்த லாரி வந்து என் மேல மோத போகுதுங்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு ஜெபம் பண்ண. இந்த லாரி மோதினாலும் ஒருவேளை நீ போய் வீழ்ந்தாலும் உனக்கு ஒரு காயமும் உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை கட்டாயம் ரட்சிப்பார். அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ பேருடைய சாட்சியை நம்ம கேட்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருகிறேன். நம்முடைய ஜெபம் மேல போறதுக்கு அல்லது பதில் வர்றதுக்கு 6 மாசம் வேண்டாங்க. நீங்க ஜெபிக்கிற மறு நொடி பொழுதிலே உனக்கு பதில் தருகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்ற அந்த ஆயக்காரன் செய்த ஜெபம் கேட்கப்பட்டது. கேட்ட ஆண்டவர் உடனே அவனை நீதிமானாய் ஆக்கினார். அவன் வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு வரும்போது அவன் ஒரு பாவியாகத்தான் வந்தான், ஆனால் நீதிமான் ஆக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போனான். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். எனவே நம் வாழ்க்கையில் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானது நம்முடைய ஜெபமும் நம்முடைய விசுவாசமும். நம்முடைய ஜெபத்துக்கு செவிசாய்க்கிற தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை ஒரு நாளும் நாம் விட்டு விடாமல், ஐயோ இங்க வழி இல்லையே, அங்க வழி இல்லையே, யாருமே எனக்கு உதவி இல்லையே என்று நினைக்காமல், எப்ப உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை உடனே ஒரு சத்தத்திலே அம்மா என்று பிள்ளை கத்தின உடனே தாய் ஓடோடி வருகிறாள் அல்லவா? அதே போல நாம் ஆண்டவரே என்கிற போது நம் முன் அவர் வந்து நிற்பார். பிற நாடுகள்ல எல்லா சின்ன விஷயத்துக்கும் ஓ மை காட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது தப்புங்க. ஏனென்றால் அவர்கள் ஓ மை காட் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் வந்து அங்கே நிற்பாராம். ஆனால் இவங்க சும்மா அந்த வார்த்தை சொல்வதனால அவருடைய இருதயத்தில் துக்கப்படுவார் என்றும் சொல்லுகிறார்கள். அதனால்தான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அனாவசியமா ஆண்டவருடைய நாமத்தை வழங்கக்கூடாது. ஆனால் ஆபத்து காலத்தில் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு துணையா வந்து நில்லுங்க, ஆண்டவரே எனக்கு மனசை தருங்க, எனக்கு காவலா வந்து நில்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க. இப்படிப்பட்ட சுருக்கமான ஜெபத்தோடு நாள் முழுவதும் என்னோடு கூட இருங்க ஆண்டவர் என்று ஜெபிக்க கற்றுக்கொண்டால் அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசுக்கு இடம் தராதபடி ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், செவிசாய்க்கிற ஆண்டவர், எங்கள் பெருமூச்சுக்களுக்கு பதில் தருகிற தேவன், எங்கள் உதட்டின் வேண்டுதல்களில் பிரியமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகிற உண்மையான ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் நிற்கிறோம். அவ்வப்பொழுது எங்கள் தேவைகளை சுருக்கமான ஜெபத்தின் மூலமாய் உமக்கு தெரியப்படுத்தி நித்தியமாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். இந்த நம்பர்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்கலையேன்னு வருத்தமும் படாதீங்க. உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் அற்புத காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. மும்பை மற்றும் மும்பையின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை 17 அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேவதாசன் கூட வருவார் என்று, தேவ ஊழியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியா மூலமாகவும் அதேபோல சுப சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம். நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயன், தாராவி, மும்பை. மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 9844907779 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லை என்றால் 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா வருவீங்க தானே? உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்.